வணக்கம். பொதுவாகவே நமது மக்கள் நமது மண்ணின் பாரம்பரிய உணவுப் பொருள்கள் பலவற்றின் மகத்துவத்தை சரியாக தெரிந்து கொள்வதில்லை. அப்படிப்பட்ட பொருள்களை ஒரு பொருட்டாக மதிப்பதும் இல்லை. இதனால் பல இன்னல்கள், நோய்களை உடலில் சேர்த்து கொண்டு வேதனைப்படுகின்றனர். பாரம்பரியம் மிக்க இயற்கை உணவுகளை எடுத்துக்கொண்டால் உடல் சொல்படி கேட்டு நலமுடன் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான உணவுதான் தேன். தேன் சுவையானது மட்டுமல்ல, உணவாகவும் மருந்தாகவும் பயன்படக்கூடிய ஒரு பொக்கிஷம். இதை சாப்பிட்ட 4 மணி நேரத்தில் முழுமையாக செரிமானமாகிவிடும். இவ்வளவு விரைவாக செரிமானமாவதால் உடலில் சேர்ந்து பலத்தை கொடுக்கும் என்று நமது பாரம்பரிய சித்த மருத்துவ நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது. தேனில் சில வகைகள் இருக்கின்றன. மலைத்தேன், கொம்புத்தேன், மரப்பொந்து தேன், புற்று தேன் மற்றும் மனைத்தேன் என்று பல வகைகளில் தேன்கள் இருக்கின்றன. இது மலமிளக்கியாக, கோழை அகற்றியாக, பசியை தோண்டக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் அழுகல் அகற்றி மற்றும் உறக்கம் உண்டாக்கியாக செயல்படக்கூடியது. தேன் தரும் பயன்கள் இன்னும் ஏராளமாக இருக்கின்றன. இன்றைய வீடியோவில் தினமும் தேன் சாப்பிடுவதால் நமது உடலுக்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்து பார்க்க இருக்கின்றோம். எனவே பயனுள்ள இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மற்றும் ஷேர் செய்துவிட்டு வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் தொடர்ந்து இறுதி வரை பாருங்கள். இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலையும் ஒரு முறை பிரஸ் செய்யுங்கள். சித்த மருத்துவத்தில் தேன் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றது. எந்த ஒரு நோய்க்கும் இதை துணை மருத்துவ பொருளாக கலந்து கொடுப்பார்கள். காரணம், இது வாதம், பித்தம் மற்றும் கபம் என்ற 3 தன்மைகளையும் தனது நிலையில் வைக்கும் ஒரு பெரும் மருந்து. தேன் ஆரோக்கியமான இதயத்திற்கு பெரிதும் உதவுகின்றது. எப்படி என்றால், தேன் இயற்கையாகவே வெப்பம் நிறைந்தது. அதனால்தான் காய்ச்சல் போன்ற கப நோய்களுக்கு மருந்து கொடுக்கும் பொழுது அவற்றை தேனுடன் கலந்து கொடுக்கின்றனர். இதில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இயற்கையாகவே மாரடைப்பு, பக்கவாதம் மற்றும் சில வகை புற்றுநோய்களுக்கான சிறந்த தற்காப்பு மருந்தாக உள்ளது. தேன் இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்கின்றது, நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்க உதவி செய்கின்றது. மேலும் இதயத்திற்கு செல்ல வேண்டிய இரத்தத்தின் அளவை சீர்படுத்தி சரியான இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்துகின்றது. இது இரத்தம் உறைதலை தடுக்கும். எனவே தேனை அடிக்கடி எடுத்துக்கொள்பவர்களுக்கு இதய நோய்கள் வராது. குறிப்பாக தேனில் உள்ள பாலிபினால் இதயத்திற்கு இரத்தத்தை கொண்டு செல்லும் காரோனரி இரத்த குழாய்களை விரிவடைய செய்து இரத்தம் உறைதலை தடுத்து மாரடைப்பு வராமல் காக்கின்றது. அடுத்து முக்கியமாக இரத்த அழுத்தத்தை குறைக்கின்றது. தினமும் 1 டீஸ்பூன் தேனை சாப்பிட்டு வந்தால் போதும். அதில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் உட்பொருள்கள் இரத்த அழுத்தத்தை குறைக்கின்றது. எனவே ஒருவருக்கு உயர் இரத்த அழுத்த பாதிப்பு இருந்தால் தினமும் 1 டீஸ்பூன் தேனை தவறாமல் சாப்பிட்டு வாருங்கள். நல்ல பலன் கிடைக்கும். அடுத்ததாக ஆழ்ந்த தூக்கம் பெறுவதற்கு உதவுகின்றது. ஒரு தாய் தன் பிள்ளைக்கு தாளாட்டி தூங்க வைப்பது போன்ற உணர்வினை இது தருகின்றது. இரவு தூங்கும் முன்பு 1 டீஸ்பூன் தேன் சாப்பிட்டால் போதும். இது சற்று இன்சுலின் அளவை அதிகரிக்கும். இன்சுலின் தூண்டப்பட்டால் அது மூளையில் உள்ள டிரிப்டோபேனை வெளியிடச் செய்யும். டிரிப்டோபேன் பிறகு செரோட்டோனின் உதவியுடன் உடலை ரிலாக்ஸாக உணர செய்யும். அப்பொழுது நல்ல மனநிலையை தரும் ஹார்மோனாக அது மாற்றப்படும். முக்கியமாக தேனை படுக்க போகும் முன்பாக சாப்பிட்டால் நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெற முடியும். அடுத்து உடல் எடை குறைக்க உதவுகின்றது. தேன் கல்லீரலில் குளுக்கோஸ் உற்பத்திக்கு மிகவும் உதவி செய்கின்றது. எனவே ஒருவர் இரவில் தூங்கும் முன்பாக 1 டீஸ்பூன் தேனை சாப்பிட்டால் அது உடல் கொழுப்புகளை இரவு நேரத்தில் சற்று அதிகமாக எரிக்க ஆரம்பிக்கும். தூங்கும்போது தேவையற்ற உடல் கொழுப்புகளை நீக்கி இரவு நேரத்தில் நல்ல தூக்கத்தை கொடுக்கும். இரவு நேரத்தில் பசி எடுக்காமலும் இருக்கும். அடுத்ததாக தீக்காயங்களுக்கு அருமருந்தாக செயல்படுகின்றது. தீக்காயங்கள் மீது தேனை தடவி வருவது விரைவில் புண்களை ஆற்ற உதவும். இது அவற்றில் காணப்படும் இறந்த தேவையற்ற செல்களை நீக்கி விரைவில் தீப்புண்கள் குணமாவதற்கு உதவுகின்றது. மேலும் தழும்புகள் மற்றும் சருமத்தில் ஏற்படும் சுருக்கங்கள் வராமல் தடுக்கின்றது. லேசான தீக்காயங்களுக்கு முதலில் தண்ணீரால் கழுவிய பிறகு அதன் மீது நீங்கள் தேனை தடவலாம். அதிகமான தீக்காயங்களுக்கு அலோபதி தான் சிறந்த மருத்துவம். அடுத்து எலும்புகளை பலப்படுத்துகின்றது. தேன் எலும்புகளை பலப்படுத்தும் அற்புதமான மருத்துவ குணம் கொண்டது. தேனில் உள்ள கால்சியம் சத்துக்கள் எலும்புகளின் அடர்த்தியை அதிகரிக்க உதவுகின்றன. தேனை தேவையான அளவு எடுத்துக்கொண்டால் உண்ணும் உணவில் உள்ள கால்சியத்தை உறிஞ்சும் திறன் அதிகரித்து காணப்படுவதாக ஆராய்ச்சியாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். கால்சியம் மற்றும் வைட்டமின் டி சத்துக்களை அதிகம் உறிஞ்சும் திறன் இதற்கு உள்ளது. அடுத்ததாக மிகச் சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி பெறுவதற்கு உதவுகின்றது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதற்கு தேன் பெரிதும் உதவுகின்றது. குறிப்பாக மானுகா தேனில் ஆன்டிபாக்டீரியா செயல்திறன் கொண்ட மெத்தில் கிளையோக்சல் அதிக அளவில் காணப்படுகின்றது. இந்த மெத்தில் கிளையோக்சல் என்ன செய்யும் என்றால்,
உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், நல்ல பலத்தை கொடுக்கும். நோய் எதிர்ப்பு செயல்பாடுகளுக்கு உடல் செல்கள் அனுப்பும் ரகசிய தகவல்களான சைட்டோகின்களின் உற்பத்திக்கு இதில் உள்ள மெத்தில் கிளையாக்சில் உதவுகின்றது. இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து எந்த ஒரு நோய் கிருமியும் உடலை தாக்காமல் பாதுகாக்கின்றது. தற்பொழுது விற்பனை செய்யும் தேன்களில் பெரும்பாலானவை போலியானதாகவே உள்ளது. சுத்தமான தேனை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தும் பொழுது அதனுடைய முழு நன்மைகளையும் நம்மால் பெற முடியும். அடுத்து ஒரு சிறந்த ஆரோக்கிய தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். அனைவரும் நலமுடன் வாழ்வோம். நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால், பயனுள்ளதாக தெரிந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்துக்கொண்டிருக்கிறோம். இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.